ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சரியாக ரன் அடிக்க முடியாத கடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா செஞ்ச ஒரு விஷயத்த பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து நம்ம கிங் கோலி தான் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தார். இப்போ அதே மாதிரி ஒரு வேலையை வந்து ரோஹித் சர்மாவும் வந்து செஞ்சுருக்காரு. இப்போதைக்கு இந்தியா வந்து 4வது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு பேட் கண்டிஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். மழை வந்து குறுக்கிட்டு நம்மளை வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. ஏன்னா இந்திய அணி தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா ராகுல் மட்டும்தான் வந்து இருந்தார். அவர் மட்டும்தான் அரை சதம் வந்து கடந்தார். மற்ற எந்த ஒரு பிளேயருமே வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை. கடைசி நேரத்தில் வந்து ஜடேஜா பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஜடேஜாவும் வந்து அரை சதம் வந்து கடந்திருக்காரு. மழை வந்து அவ்வப்போது வந்து குறுக்கிட்டு மேட்ச் வந்து ஸ்டாப் ஆகி தான் பார்த்தீங்கன்னா வந்து நடந்துட்டு இருக்கு. அதான் நமக்கும் தேவை. மேட்ச் மட்டும் மழை குறுக்கிடாமல் நடந்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து ஆல் அவுட் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா ஒன்று வந்து ஃபாலோ ஆனே எடுக்க விட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபாலோ ஆன் ரன்னை விட அதிகமாக அடித்தா கூட ஆல் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க வந்து ஒரு 50 100 ரன்னோ அடிச்சுட்டு திரும்ப டிக்ளேர் பண்ணி இந்த மேட்ச்சில் எப்படியாச்சும் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆஸ்திரேலியா முயற்சி பண்ணுவாங்க. பட் மழை குறுக்கிடுறதுனால அநேகமாக இந்த போட்டி டிராவில் முடிவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 265 ரன்கள் கிட்ட இந்தியா பார்த்தீங்கன்னா பின்தங்கிய நிலையில் வந்திருக்காங்க. நம்ம ஜடேஜாவுக்கு வந்து 3வது டெஸ்ட்டில் தான் வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க. முதல் டெஸ்ட்டில் வாஷிங்டன் சுந்தர் ஆடினார். 2வது டெஸ்ட்டில் அஸ்வின் வந்து ஆடினார். இவங்க 2 பேருமே எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பேட்டிங்கில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை. பவுலிங் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஆஸ்திரேலியா மண்ணில் ஸ்பின்னர்ஸ் பெருசாக அவங்களுக்கு வந்து எடுபடாது. சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் ஸ்பின்னர் வந்து வச்சுப்பாங்க. அப்போ வந்து பேட்டிங்கில் நல்லா ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரவுண்டர் உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் வாஷிங்டன் சுந்தர் அஸ்வினை விட நம்ம ஜடேஜா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக தேவைப்படுற சமயத்தில் ஒரு 50 வந்து அடிச்சிருக்காரு. இவரும் வந்து கை கொடுக்கல அப்படின்னா இன்னொரு புறம் வந்து நம்ம இந்தியா வந்து படுமோசமாக வந்து ஆல் அவுட் ஆகி இந்நேரம் வந்து ஒரு பெரிய வரலாற்று தோல்வியை நோக்கி நம்ம வந்து போயிருப்போம். அந்த மாதிரி சூழலில் ஓரளவுக்கு வந்து ஜடேஜா ராகுல் 2 பேருமே வந்து காப்பாற்றிருக்காங்க. இப்போ இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து வெறும் 10 ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார். 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் பார்த்தீங்கன்னா ராகுலும் ரோஹிட்டும் வந்து களத்தில் இருந்திருப்பாங்க. ரோஹித் சர்மா அப்போ வந்து 1 ரன் கூட அடிச்சிருக்க மாட்டார். 6 பால் பிடிச்சி ரன் எதுவும் எடுக்காமல் இருந்திருப்பார். திரும்ப 4ஆம் நாள் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஃப்ரெஷ்ஷாக 2 பேரும் உள்ளே வருவாங்க. அப்போ வந்து நீண்ட நாளைக்கு பிறகு இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 2 பேரும் பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தப்ப ரோஹித் சர்மாவும் வந்து விராட் கோலி எப்படி வந்து அவுட் ஆனாரோ அதே ஒரு பாணியில் என்ன விராட் கோலி பேட்டை கொஞ்சம் வெளியில் விட்டார். ரோஹித் சர்மா ஸ்டெம்புக்கு பக்கத்துலேயே வந்து பேட்டை வந்து கொடுத்து அது வந்து கீப்பர் வந்து கேட்சை பிடிச்சிட்டாரு. கமின்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொண்டாடி இருப்பார். மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவுட் ஆக்கினப்போ கூட இந்த அளவுக்கு வந்து செலிப்ரேட் வந்து பண்ணலை. கமின்ஸ் வந்து ஒரு எதிரணி கேப்டனை வந்து அவுட் ஆக்கணும்னு ரொம்ப உற்சாகமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை வந்து கொண்டாடி இருக்காரு. ரோஹிட்டுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாப்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 இன்னிங்ஸாகவே வந்து ரோஹித் சர்மா திணறி வந்துட்டு இருக்காரு. ஏன்னா வந்து இதற்கு முன்னாடி ஆடின 13 இன்னிங்ஸில் இதையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு. மற்ற எல்லா கேம்லையுமே வந்து ஒற்றை இலக்கம் 20 15 இந்த மாதிரி தான் வந்து அவுட் ஆயிருக்காரு. அப்போ ரோஹிட்டோட போர் ஃபார்ம் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்கு. ரோஹித் சர்மா ரொம்ப கடுப்போட தான் வந்து பெவிலியனுக்கு வந்து போயிருப்பார். அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கை க்ளவ்வை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்து போயிருப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்க்ரீன் பின்னாடி வந்து கடந்திருக்கும். ஸோ இந்த ஒரு க்ளவோட ஃபோட்டோ வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துட்டுருக்கு. விராட் கோலி தான் வந்து சேர் அடிக்கிறது, ஐஸ் பாக்ஸ் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாக்ஸை அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். இப்போ ரோஹிட்டும் வந்து கடுப்பில் பார்த்தீங்கன்னா க்ளவை தூக்கி வீசிட்டு வந்து போயிருக்காரு. நன்றி.